வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்காக ஒரு வாணலியில் சுடுதண்ணி எடுத்து அது கூட உப்பு சேர்த்து 4 உருளைக்கிழங்க தோல் சீவி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நாம் அந்த கிழங்கு எடுத்து அந்த கட்டரில் வச்சு நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்டர் இல்லாதவங்க கத்தியிலேயே கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த கட்டர்னால் ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வச்சு நல்லா அமர்த்தி விட்டோம்னா உள்ள ஸ்லைஸுகளாக அப்படியே விழுகும். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். பாருங்கள், அந்த மாதிரி சிப்ஸு மாதிரி நீள வாக்கில் சூப்பராக விழுகும். இப்போ இதை வாணலியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதை 2 தடவை கழுவி எடுத்துக்குவோம். நல்லா ஒத்தையாக தனித்தனி பீஸாக கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பீஸாக வந்துடுச்சு. இதை வடிச்சிடுவோம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியே சுத்தமாக இல்லாமல் வடித்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையானதை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இந்த காரமெல்லாம் நம்ம கிழங்குல நல்லா பிடிக்கணும். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம அந்த பிசைஞ்சு மசாலா போட்டு வச்சுருக்க கிழங்க இதில் போட்டு சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருவோம். நல்லா ஃப்ரை ஆகிடும். இது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் முறுக விடணும்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.